இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். என்னடா என்னடா தங்கம் அழுக கூடாது. அப்பா பாருங்க அப்பா பாருங்க. என்னடி சொல்லும் அழுகாதீங்க என் தங்கம். உன்னை கையில வாங்கடா. அப்பா எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அப்பா மாதிரியா இருக்கியடா என் தங்கம். ரொம்ப பயமா இருந்துச்சுடா. அம்மாக்கு என்ன ஆகுமோ என்னாகுமோன்னு. ஆனா நல்லபடியா வெளியே வந்துட்ட. அப்பாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அழக்கூடாதுடா. நம்ம அம்மா வெளிப்பிடலாமா? சந்தியா சந்தியம்மா சந்தியா நமக்கு குழந்தை பிறந்துருச்சு. சந்தியா நீ ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தியா எந்திரி சந்தியா. நீ ஆசைப்பட்டல குட்டி சரண் தான் வேணும்னு. குட்டி சரணே பிறந்திருக்கான். எந்திரிடி. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ. மெதுவா மெதுவா. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா என் செல்லம். அல்லாதடா, நீ அம்மா கிட்ட வந்துட்ட. இனி நீ அழக கூடாது. உன்னை கையில வச்சிருக்கும் போது அம்மாக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என் செல்லம் அழக்கூடாது. பாத்தியா உன்ன மாதிரியே இருக்கா. உன்னை இந்த மாதிரி கையில வாங்குறதுக்காக தான் அம்மா நிறைய கஷ்டங்களை அனுப்பி இப்போ நீ கையில கிடைச்சிட்ட. ஆனா இன்னொரு குழந்தை அம்மா இல்லாம ஏங்குறா. அவளுக்கு அம்மா என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நீ அம்மா கிட்ட வந்த மாதிரி அவளும் அவன் அம்மா கிட்ட போய் சேர்ந்துடணும். அதுதான் அம்மா கடவுள்கிட்ட வேண்டது. செல்லம் அழாதடா. டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். என்னை என் குழந்தையும் சேஃபா வெளியே கொண்டு வந்ததுக்கு. நன்றிலாம் சொல்லாதீங்க, இது என் டியூட்டி. சரி ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்கு. நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் குழந்தைய நான் வெளியே வச்சிருந்தேன். இப்போ குழந்தைய இன்குபேட்டருக்கு எடுத்துட்டு போகணும். இன்குபேட்டருக்கா? டாக்டர் வேணாம் டாக்டர், நானே வச்சுக்கிறேனே. என்கிட்ட இருந்தாலே நல்லா இருப்பானே. புரியுது சந்தியா, ஆனால் குழந்தைக்கு வெயிட் கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற சேம் ப்ராப்ளம் உங்கள் பையனுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும். ரொம்பலாம் இல்லை, 1 வீக் தான். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உங்களுக்கு கொடுத்துறோம். டாக்டர் இல்லை டாக்டர், நானே வச்சுக்கிறேன் டாக்டர். என்கிட்ட இருந்து பிரிச்சாதீங்க, வேணாம். சரண் ப்ளீஸ். சந்தியா டாக்டர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அப்படிதான் சொன்னாங்க. இப்போ போய் நம்ம ஏதாவது பேசினா அப்படி நம்ம குழந்தைக்காக தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. 1 வீக் தானே. இல்லை சரண், என்கிட்ட இருந்தாலே அவன் நல்லா இருப்பான். அவனுக்கு பசிக்கும்ல, பால்லாம் கொடுக்கணும்ல. நானே வச்சுக்கிறேன். ஐயோ சந்தியா, ஒரு அம்மாவா இருந்து நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா இப்ப குழந்தை இன்குபேட்டர்ல வைக்கணும். குழந்தைக்கு இன்குபேட்டர்ல இருந்து கொஞ்சம் சூடு கிடைச்சாதான் குழந்தை நார்மலா இருப்பான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 வீக் தான். இந்த 1 வீக் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கே போகலாம். பசிக்கும்ல டாக்டர், பால்லாம் கொடுக்கணும்ல. அதெல்லாம் நீங்க தான் கொடுக்க போறீங்க. நீங்க தான் ஃபீட் பண்ணணும் உங்க குழந்தைக்கு. அதுக்கு தான் 1 வீக் ஹாஸ்பிட்டல்ல தங்க வைக்கிறோம். ஆனா 1 வீக் குழந்தை இன்குபேட்டர்ல இருக்கட்டும். குழந்தை தரீங்களா? கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரேன் டாக்டர். டாக்டர், என் அம்மா, அத்தை, என் தங்கச்சி எல்லாரும் குழந்தைய பார்க்கலையே. நோ எல்லாரும் பார்க்க கூடாது. அம்மா அப்பா நீங்க பார்க்கறதே குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஸோ யாரும் பார்க்க வேணாம். ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க பார்க்கலாம். ஏன்னா இன்குபேட்டர்ல குழந்தை வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். யாராவது ரொம்ப கை தொட்டு தூக்குனாலும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நம்ம குழந்தைக்காக நல்லதுக்காக தான் சொல்றேன். ஓகே டாக்டர், கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரட்டுமா? ரொம்ப அழுகுறான், ஃபீட் பண்ணிட்டு தரட்டுமா? ஃபீட் பண்ணுங்க. நர்ஸ் வருவாங்க, பேபி கொடுத்து விடுங்க. என்ன ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துல தான். உங்களுக்கு பக்கத்துல உள்ளது இன்குபேட்டர் வச்சிருக்கோம். அங்கதான் குழந்தை இருக்கும். நீங்க தாராளமா ஃபீட் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அப்படி கையில தூக்கி வச்சுட்டு இருக்க கூடாது. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே டாக்டர்.
சீக்கிரம் ஃபீட் பண்ணுங்க, நான் வர சொல்றேன். என் நிலைமை பத்தியா? நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்து என்னால வச்சுக்க முடியல. சரி, நீ அழாத. டாக்டர் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. இன்குபேட்டர்ல வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் காமிச்சுக்கிறேன். முதல்ல அழுகிறோம் பாரு, நீ ஃபீட் பண்ண. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்டா. பைத்தியம், எனக்கு இதுக்கடி தேங்க்ஸ் சொல்றேன். முதல்ல அவளுக்கு ஃபீட் பண்ண, அழுகிறோம் பாரு. தங்கம், அழக்கூடாது. அம்மா அம்மா உனக்கு ஃபீட் பண்றேன். இரு. டாக்டர், சரிம்மா, சரி, பால் குடி. ரொம்ப பயந்துட்டியா? பயம் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு மாதிரி இருந்தது. ஆனா இவ்வளோ வலியையும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு பொக்கிஷத்தை கண்ணால பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுதுல. அது என்னமோ உண்மைதான். நான் சொன்னேன்ல, நமக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், அதுவும் உன்ன மாதிரியே இருக்கும்னு. பாத்தியா? இப்படியும் ஒன்றும் கெட்டு போகல. வேணா பெண் குழந்தைக்கு ரெடி பண்ணிடலாமா? கூட பொறுக்கி ஆளை பாரு. பாரு, மறக்காம அத்தை, மாமா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் குழந்தை காட்ட. எல்லாருமே நம்ம குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா காட்ட. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொண்டு போய் காமிச்சா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. ஆனா டாக்டர் சொல்லியிருக்காங்க குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா. நான் இன்குபேட்டர் வச்சதுக்கு அப்புறம் நான் போய் சொல்றேன். குழந்தையோட பிஞ்சு விரல், பிஞ்சு கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மகேஷை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லைனா எதுவும் நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனா என்ன வருத்தம், குழந்தை பிறந்தும் நம்ம கூட வச்சுக்க முடியலல்ல. அதனால என்ன, 1 வீக் தான், அதுக்கப்புறம் நம்ம கூட வச்சுக்கலாம். நமக்கு குழந்தை பிறந்துருச்சுல, அதுவே போதும். இப்போதான் நமக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா நான் அப்பா, நீ அம்மா. தூங்கும்போது கூட ஒண்ணு மாதிரியே தூங்குறான் பாரு. என் பிள்ளைல என்னை மாதிரி தான் இருப்பான். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நானும் சித்தப்பா தான். நான் என்ன உன்னை மாதிரி பீத்திட்டு இருக்கேனா? ஏன்னா உனக்கு பீத்த தெரியாது, இதுக்கு பேர் பீத்தலா? இப்படி சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல பீத்தல் தான். என்ன? ஆமா ஆமா, பிச்சைக்காரி தான் கூப்பிடும். ஏண்டி நீ அம்மா ஆயிட்டடி, அதை விட வேற என்னடி சந்தோஷம் உனக்கு? அதுவும் 2 பிள்ளைங்கடி, ட்வின்ஸ்டி. உனக்கு தெரியாது மகேஷ், நான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு. அம்மாவை விட சித்தி ஆனதுக்கு தான் நான் அதிகமா சந்தோஷப்பட்டேன். இப்பவும் பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. என்ன பிளாஷ்பேக்கா? இரு, இப்பெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணாத. பிளாஷ்பேக் சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. கோத்த கொரடி, என் புள்ளைங்கடி, என் புள்ளைங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. சரின்னு யாரும் பயப்பட வேணாம். சந்தியா நல்லா தான் இருக்கா. உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு எங்களுக்கு என்ன தெரியாதா? எங்க குழந்தை எப்படி இருக்கான், யார் மாதிரி இருக்கான் பார்க்கலாமா? மாமா, உன் அவசரம் எனக்கு புரியுது. ஆனா டாக்டர் குழந்தைய எங்களை கூட சரியா பார்க்கவில்லை. குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேய், ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறோம்டா. என்னடா மாப்ள, ஒரே ஒரு தடவை மாப்ள பார்த்தனா சந்தோஷப்படுவோம். எல்லாரோட ஆர்வமே எனக்கு புரியுது. கண்டிப்பா குழந்தைய பார்க்கலாம். ஆனா இப்போ குழந்தைக்கு சந்தியா பால் கொடுத்துட்டு இருக்கா. அது கொடுத்து முடிச்ச உடனேயும் இன்குபேட்டருக்கு குழந்தைய கொண்டு போவாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பாத்துக்க சொன்னாங்க. மாப்ள, அது ஏதாவது கூட வச்சாங்கன்னா எப்படி பாக்குறது? இப்ப பாத்துக்கலாமா? நானும் தான் பாட்டி கேட்டேன். ஆனா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்றாங்க. அம்மா அப்பா தொடவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனா சொன்னாங்க. அம்மா மட்டும்தான் குழந்தை தொடணுன்னே சொன்னாங்க. வேற வழி இல்லாம குழந்தைய பார்க்கணுன்ட்டு பார்த்து இப்பதான் பால் கொடுத்துட்டு இருக்கா. கொடுத்த உடனே இன்குபேட்டருக்கு மாத்திடுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் பார்க்கலாம். யார மாதிரி?
பெண் குழந்தையா இருந்தா அவளை மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆண் குழந்தைய போச்சுல்ல, நீ மாதிரிதான். ஐயோ குட்டி சரண பாக்கணுமே, என்னடா நீ இப்படி பண்ற? அம்மா கூட்டு போடா. நீ கூட்டு போய் காட்டுறதுல விழுந்து கடிச்சிருவா போல. காட்டுறேன் காட்டுறீங்களா? ஆண் குழந்தையா? பெரியப்பா ஆகுறேன், சித்தப்பா ஆகுறேன், ஆனா அப்பா ஆக மாட்டேனே. சரி, சந்தியா உள்ளதா இருக்கா, போய் அவளை எல்லாரும் பொறுமையா பாருங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்க சந்தியா பாக்குறோம். குழந்தை இங்க இருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா போய் பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை. அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆண் குழந்தை, அப்புறம் சிங்கம் மாதிரி. அப்படியே என்ன மாதிரியடா? அவங்கள உன்னை மாதிரி தான் இருக்கும். ஆளை பாரு. மாமா மாமா, என்ன முதல்ல கூட்டிட்டு போய் காட்டுங்க மாமா, நான் தான் முதல்ல பார்க்கணும். அங்க உள்ளவங்கள அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்காங்களா, அப்புறம் போய் காட்டுறது. கொஞ்சம் போரு, கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைங்க இன்குபேட்டர்ல மாத்துவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்க்கலாம். சரியா? என் முதல்ல அவளை கூட்டு போய் அங்க நிறுத்துறானே, உயிரை வாங்கிட்டு இருக்கானே. இங்க இருந்து சித்தப்பா சித்திரிய உயிரை வாங்குறாடா. அவன் அம்மா ஆனது கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்படல. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குங்கிறா, என்ன பிளாஷ்பேக் தெரியல. இங்கதான் அவுத்து விட்டானா கதை முடிஞ்சு போயிருண்டா பிளாஷ்பேக்லயே. வாய மூடுறா, ஆளை பாரு. கண்டிப்பா காட்டுற மிருதுலா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காசுக்கு என்ன பண்ணீங்க? அதை பத்தி இப்படி கேக்குறீங்க, முதல்ல குழந்தை பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் மிருதுலா சொல்லு, என்ன பண்ண? டேய், என்ன பண்ணீங்க? இங்க பாரு, என்ன பண்ண ஏது பண்ணல நீ ஒன்னும் கேட்க தேவையில்ல. அப்படி காசு என்ன திரும்ப கொடுத்துருவா போற? நீ கொடுத்துருவ, மனரோசம் உள்ளவன் தான், கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் வேண்டாம், நீ தெரிஞ்சுக்க வேணாம். டேய், ரொம்ப பண்ணாதுடா மிருதுலா, நீயாவது சொல்லு. உங்க தம்பி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவரை பேச்ச மீறி நான் ஏதாவது பண்ண முடியுமா என்ன? ஆமா, என் பொண்டாட்டி ஹரிச்சித்திர பேத்தி, ஏன்னா ஹரிச்சித்திரனுக்கு பேர. ரெண்டு பேரும் போய் மட்டும் பேசவே மாட்டேங்க, வாய் திறந்தாலே உண்மை மட்டும்தான் வரும். புருஷன் மட்டும் கோடை தாண்ட மாட்டான். டேய், விளையாடாதீங்கடா. என்னடா பண்ணீங்க? ஐயோ ஐயோ, என் அண்ணனுக்கு என்னாச்சு? வாங்க. என்ன பதறி அடிச்சு ஓடி வந்தாப்புல இருக்கு. உன்கிட்ட தான் பேசணும்னா. அண்ணா, அன்னைக்கு ஏதோ பெயின்னு சொன்னாங்க, என்னாச்சு? ஆமா மாமா, ஏதோ வலின்னு சொன்னாங்க. குழந்தைலாம் வெளியெடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்களாமா. அக்கா இப்ப எப்படி இருக்கா? குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை பிறந்து இப்பதான் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு வந்திருக்கோம். ஏன்டா வம்பிக்கிட்டே இருக்கா? அப்புறம் ஓர பண்ணிட்டு இருக்க. அண்ணா, குழந்தை பார்க்கலாமா? ஃபேமிலி பிளானு என்னடா ஓர பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான் பாத்துக்கோ. டேய் சரவணா, சொல்லுடா, குழந்தை பார்க்கணும்டா. அப்பளமே உள்ள விட மாட்டானுங்க. நீ என்னத்தவே வந்து போற, மூடிட்டு நில்லு. என்ன மாமா ஏன் இப்படி சொல்றீங்க? பார்க்கலாம்ல, குழந்தை பார்க்கறதானே பெத்தாங்க. ஏண்டி, நீதான் மென்டல் நினைச்சு உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் மென்டலா தான் சுத்துவானுங்க போல. மூடு, ஓர பண்ணாத. டேய், நீ சித்தப்பா ஆயிட்டடா, நீ சித்தி ஆயிட்டுமா? மாமா என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். டேய் சரணு, குட்டி சரணுன்னு சொல்லு. குட்டி சந்தியாவா இருந்தா நீ என்ன ஏத்துக்காம இருந்துருவியா? என்ன சந்தோஷப்படுறியா? உன் மூஞ்சிக்கு அதெல்லாம் சகிக்கலடா. மாமா, குட்டி பையன் மாமா, என்னமோ இப்படி சொல்றீங்க? ஐயோ, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரணி, உனக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை இப்ப வேற லெவல்ல நம்ம கொண்டாட போறோம். இப்ப பாக்குறியா? டேய், என்னடா? இப்ப பாரு. குழந்தையா? என்ன மாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக்கா உன்னை கேவலமா திட்டிட்டு இருந்தா. ஒரு குழந்தை பிறக்க போகுது, இன்ன வரைக்கும் வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு கோட்டடிச்சு தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன பண்ற? இப்ப பாரு. என்ன ஏண்டி மறைக்கிறேன்? அப்படிதான் மறைப்பேன். என்ன பண்ணுவ? ஏய் இரு, நான் என்ன பண்ணேன்? என்னதான் பண்ணலன்னு கேளு. நீ என்னதான் நீ பண்ணல? நீ சும்மா சும்மா என்ன திட்டிட்டே இருக்க. ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுற, ஆள் இல்லாதபோது ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், என்னடா பண்ற? இரு சரணு, இப்பதான் கொளுத்தி போட்டிருக்க, கொஞ்ச நேரம் போரு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் என்ன பேசுனேன்? பைத்தியம் மாதிரி பேசுற. நானே எதுவும் பேசல. என்ன? ஃபர்ஸ்ட் மூஞ்ச மாத்து, குரங்கு மாதிரி இருக்கு. உன் மூஞ்ச பார்த்தா கொரிலாவோட குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லு. உன் மூஞ்ச பார்த்தாதான் கொரில்லாவுக்கே குட்டி போட்ட மாதிரி இருக்கு. மூஞ்ச பாரு டோரா. ஏய், என்னடி நான் பாத்துட்டு ரொம்ப ஓவரா பேசுற? ஏன் அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவ? உன்னை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லடி. உன் கூடல பிறந்தது நினைச்சா எனக்கு ஒரே அவமானமா அசிங்கமா இருக்கு. இப்ப பாரு ஹைலைட். மாதவா, நானடி பண்ண? என்னால அவள சண்டை போட்டுட்டு இருக்கோம், உனக்கு சிரிப்பு கேக்குதா? என்னடா? நான் சிரிச்சனா? ஏய், நான் சும்மா தாண்டி சிரிச்சேன். டேய், நல்லா கோடு முட்டை வேலையை பாக்குறடா நீ. இப்ப பாரு. குழந்தையா, என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச பெரிய தப்பு உன் கூட பிறந்தது. ஜெய் கர்மன்னு சொல்லு. என்ன மறுபடியும் மறைக்கிற? என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய
அதுதான். சை சை, இப்ப வரைக்கும் அதை நினைச்சு நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. ஏய், இதுக்கு நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டி. என்னடி ரொம்ப பேசுற? குழந்தையாரே. அண்ணி இந்த நிமிஷத்துல சொல்றேன், அவ உங்களுக்கு வேணாம். நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து தரேன். கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நாளைக்கே நான் இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். முன்னாடி நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா? அண்ணி இல்ல நீ அது ஏய், உன்னோட வாழ்க்கையில கல்யாணம் ஒண்ணு என் கூட நடக்கணுமா இல்ல அவ சொல்ற வேற ஒருத்தி கூட நடக்கணுமா? நீ நான் சொல்றேன், நாளைக்கே உங்களுக்கு முகூர்த்தம். நாளைக்கே நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் தாலி கட்டுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், நாளைக்கு உங்களுக்கு பஸ் நைட். ஏய், நம்ம தான் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டோம்ல. ஆஹா ஆஹா இதான் கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதாடா. நல்லா இருக்குல்ல சார்னு அடப்போட பைத்தியம். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஏதோ கால் வருது, நான் வந்துடுறேன். சரிடா. என்னடி என்னையே லவ்வரை பிரிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அவங்க லவ் பண்றாங்கடி. இல்லாம இருக்குல்ல அது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. உங்களுக்கு நாளைக்கு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன அண்ணி இருக்கேன், கவலைப்படாதீங்க. போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். ஏண்டா இப்ப எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஏண்டா ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ ஆயிடுச்சுடா. இவ என்னமோ பிரேக்கப் பண்ணிட்டு போறா, அண்ணன் என்னமோ வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு போறாங்க. டேய் என்னை பார்த்து இவங்களுக்குலாம் எப்படா தெரியுது? அதாகப்பட்டது மாதவா. நீ மூடு, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீதான் காரணம் தெரியும். என்ன மூஞ்ச பாரு, நீ மட்டும் நான் பல சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்க நாசமா போயிடணும். அது இல்ல மாதவா, நான் உனக்கு லைஃப்ல ஒண்ணும் தேவையில்லடா. லைஃப்ல எவன வேணாலும் நம்பலாம், கூட பிறந்தவனை தவிர. ரொம்பதான். பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருந்துச்சு. கூட பிறந்தவங்கள வெறுப்பேத்தி பாக்குறது என்ன சந்தோஷம் இருக்கு, பயங்கர சந்தோஷப்பா. சரி போய் அண்ணி பாப்போம். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க, வா போய் சந்தியை பார்த்துட்டு வரேன். போலாம். விக்ரம் தலை சுத்துது. ஏ அனிதா, அனிதா இங்க பாரு. அனிதா, நர்ஸ், டாக்டர், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. அனி அனி இங்க பாரு. அனிதா, அனி. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். சொல்லுடா. ஒன்றும் இல்லை, அம்மாக்கு தலைவலி, அதான். எங்க அப்பா கூட எங்க போறேன்னு சொன்ன? சரி போய் களி கூட விளையாடு. வெளியே எங்காவது இருப்பாம்மா, அவ கூட போய் விளையாடு. தெரியல கண்ணி, நான் ஏன் அழுறேன்னு எனக்கே தெரியல. அம்மா நல்ல நிம்மதியாவே இருக்க முடியல கண்ணி. நான் உனக்கு எப்படி சொல்லி கண்ணி புரிய வைப்பேன்? என்னால முடியல கண்ணி. அம்மா இப்படி இருக்கிறதுனால உன்னை கூட கவனிக்க முடியல. என்னால நார்மலா இருக்க முடியல கண்ணி. அம்மாவை மன்னிச்சிடு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்ல. முடிவே இல்லாம தான் அம்மா இப்படி தினம் அழுகிறேன். அதிரா, விஜய், என்ன அதிரா நீ அங்க இருந்து மனசு உடஞ்சு நீ அழுகுறேன் தான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பெங்களூர் வரைக்கும் நீ கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்தும் நீ இப்படியே பண்றியே, என்ன அதிரா நீ? நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் என் மனநிலைமை மாத்த முடியாது விஜய். ஏன்னா நான் அப்படி ஒரு மனநிலைமையில இருக்கேன். என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதிரா, நான் அம்மா பாத்துக்கிறேன், நீ போய் களி கூட விளையாடு. பாத்தீங்களா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. பேசாம அவள மாதிரியே இருந்திருக்கலாம்னு தோணுது. என்னால முடியல விஜய். நானா
தாய்க்கு தன் குழந்தை தொலைஞ்சு போச்சு, தன் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ இருக்குன்னு தெரியும் போது அந்த மனநிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத விஜய்? என்னால முடியல, எனக்கு என் குழந்தை வேணும். யாரு விஜய் நம்ம குழந்தைய தூக்குனது? இங்க பாரு, என்னால உனக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் நீ கேட்குற மைண்ட் செட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை தேத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் இப்படி வெளியே உன்னை ரிலீஃபாக கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, நம்ம எந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நினைச்சு அது நமக்கு கிடைக்கணும்னு நம்புறோமோ, அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து நமக்கு அதை கொடுக்கும். ஒரு நிமிஷம் நீ யோசி. நமக்கு பிறந்தது ஒரு குழந்தைன்னு நினைச்சிட்டு தான் நம்ம கனியை வளர்த்தோம். ஆனா இப்ப 2 குழந்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கனியை கண்டுக்கிறதே இல்லை. அந்த 2வது குழந்தை தான் நீ அதிகமா தேடுற. இது கணிக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம குழந்தை நம்ம கிட்ட வரும். அதுக்காக இருக்குதா இல்லைன்னு தெரியாத உன்னை விட்டுட்டு இருக்கிறத இழக்கிறது ரொம்ப தப்பு இல்ல ஆதிரா. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. எனக்கு பைத்தியம் பிடிக்குது விஜய். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. என்னென்னமோ பண்றேன், அது மட்டும் தெரியும். ஆனா இத்தனையும் பண்றேன்னா ஒரே விஷயம், நம்ம குழந்தை மட்டும்தான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காவது இவ்வளவு ஆடம் பிடிச்சு நான் அழுதுருக்கேனா? இந்த விஷயத்துக்காக நான் அழுகிறேன்னா அப்ப அந்த குழந்தை எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியலையா? நான் தான் அம்மா இல்லாம வளர்ந்துட்டேன். என் குழந்தைக்கு அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம என் குழந்தை எதுக்கு அப்படி வளரணும்? உண்மை தெரிஞ்சோ என் குழந்தைகிட்ட என்னால சேர முடியல. இதுக்கு நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. நீ பாரு ஆதிரா, நம்ம கணிக்கு எதுவும் புரிஞ்சுக்காத வயசு கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் அவ அதை புரிஞ்சுக்கிறா. அவளுக்கு இந்த மாதிரி நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற, உனக்கு இன்னொரு தங்கச்சி பாப்பா இருக்குன்னு சொல்லி அவகிட்ட நம்ம சொன்னோம்னா அவளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நீ என்ன விடு. ஏன்னா நீ அழுகிற, என்னால அழ முடியாது ஆதிரா. ஆனா என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இங்க பாரு, இப்பதான் வீட்டுல இருந்து ஃபோன் வந்தது. சரணுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதுக்குள்ளேயுமா? எப்படி? சந்தியாவுக்கு இன்னும் 2 months டைம் இருக்கே. தெரியல, ஏதோ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுனால வயிற்றுல அடிபட்டு குழந்தைய வெளியெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சான். அதனால எடுத்து இன்குபேட்டரில் வச்சிருக்காங்களாம். அங்கே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம இங்கே வந்துட்டோம். என்ன ஆதிரா நீ? விஜய், என்னால நார்மலா இருக்க முடியல விஜய். என்னால சகஜமா யார்கிட்டயும் பேச முடியல. அத்தவன் என்கிட்ட வாண்டடா வந்து பேச வரும்போது என்னையும் மீறி எமோஷனலா சொல்லிடுவேன்னு பயமா இருக்கு. அப்படி சொன்னா அத்தனால தாங்கிக்க முடியாது. ஏன்னா உங்க வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுத்தது நான் தான். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும்? ஒரு அம்மாவா இருக்கிற எனக்கு எப்படி வலிக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? பயமா இருக்கு விஜய். எனக்கு ஒரு தடவை என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டா கூட போதும், சந்தோஷமா இருந்துருவேன். என் குழந்தை எனக்கு கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க. விஜய், இதெல்லாம் யாரு பண்ணிருப்பா? உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா சொல்லுங்க. கண்டிப்பா நமக்கு வேண்டாதவங்க தான் இதை பண்ணிருந்துக்கணும். ஒருவேளை அந்த அந்த பிரதிபா பண்ணிருப்பாளா சொல்லுங்க. இரு, உனக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆனா நம்ம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவகிட்ட நம்மளால மோத முடியாது. ஏற்கனவே அவளால தான் நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனையே இருக்கு. அதனால இதையும் போட்டு அவகிட்டே நம்ம இழுத்துட்டு போனோம்னா அவ இன்னும் வேற மாதிரி யோசிப்பா. ஸோ இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். நீ அல்லாம இரு. இங்க பாரு, நீ சாப்பிட்டு எத்தனை நாளாச்சுன்னு உனக்கு தெரியுமா? எப்படி விஜய்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் குழந்தை எங்க இருக்கா? அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு நான் யோசிப்பேனா? இல்ல நான் சாப்பிடணும்னு யோசிப்பேனா? இல்ல என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையான்னு யோசிப்பேனா? சொல்லுங்க விஜய். உண்மை தெரிஞ்சதுல இருந்து நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது விஜய். இங்க பாரு, நீ அழுகிறது, நீ பேசுறது எல்லாமே நியாயம்தான். நான் ஒத்துக்கிறேன். என்ன, இப்போ நம்ம குழந்தை உயிரோட இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தைய நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அளவுக்காவது நம்ம உடம்புல தெம்பு வேணாமா? முதல்ல எந்திரி. நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடு. இப்போ நான் வெளியே உன்னை ரிலீஃபாக கூட்டு வந்ததுக்கு உன் மனசு ரிலீஃப் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. எந்திராதிரா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன். எந்த இடத்துலையும் நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை உடைய வச்சிடாதடி. நீ அழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. என்னால உன்னை கண்ட்ரோலும் பண்ண முடியல. தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்க என்ன உடைச்சிடாத ப்ளீஸ் ஆதிரா, ப்ளீஸ். கண்டிப்பா நம்ம குழந்தை நமக்கு கிடைக்கும். ப்ளீஸ். உன்னை வருத்திக்கிறதா நினைச்சு உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் நீ வருத்துற. அது உனக்கு போய்தான் இல்லையா? சரி, நான் அழல. Let's go.
wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. ச்சே, காலையில இருந்தே அவ ஒரு மாதிரியா தானே இருக்கா. காலையில இருந்து 3 தடவை தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. கண்டுக்காம இருந்தது என் தப்பு தான். சே, ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. உள்ள கொண்டு போன டாக்டர் இவ்வளவு நேரமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. கடவுளே, அனிதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டைமுக்கு சாப்பிடுனா எதையாவது காது கொடுத்து கேட்கறாளா? அவளுக்கு அவன் வேலை தான் முக்கியம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கிட்ட போய் சொன்னா பதறிடுவாங்க. வேணும், இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லலாம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்காம கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ச்சே, அப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கணும். மறுபடியும் மயக்க போட்டு வேற விழுந்துட்டா. கடவுளே, ரொம்ப பயமா இருக்கு. அனிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீதான் கடவுளே துணையா இருக்கணும். இவ உடம்ப பாத்துக்க மாட்டா, ஆனா வாய் மட்டும் பாரு. இங்க இருந்து மும்பை வரைக்கும் சுபா இவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டா, என்ன நிம்மதியா இருக்க மாட்டா. கடவுளே, இவ்வளவு நர்வஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு என்னாச்சு? காலையில இருந்தே 3 தடவை மயக்கப்பட்டு விழுந்துட்டா. இத்தனைக்கும் காலையில கொஞ்சம் சாப்பிட்டா. சாப்பாடு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் ஏன் திரும்ப மயக்கப்பட்டு விழுகிறா? ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? இப்போ டெலிவரி ஆச்சே, அந்த ஃபேமிலில ஒருத்தர் தான் நீங்க. ஆமா டாக்டர். அந்த பொண்ணுக்கு நான் மாமா வேணும். அதாவது என் தம்பிக்கு தான் குழந்தை பிறந்துச்சு. அவனோட அண்ணன் தானா? ஓகே ஓகே, ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் இல்லை, எல்லாம் நார்மல் தான், ஒன்றும் இல்லை. எல்லாம் நார்மலா? டாக்டர், அவ 3 தடவை மயக்கப்பட்டு விழுந்தா. என்ன ஏதுன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும், ஒழுங்காவே சாப்பிடவும் மாட்டேங்கிற. வர அவ வேலைன்னு தான் டாக்டர். ரொம்ப இதா இருக்கா. ப்ளீஸ், ஐ நோ, இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஒரு டாக்டர், ஒரு ரிக்வெஸ்ட். இவளுக்கு இப்படி ஆனதை எங்க ஃபேமிலிக்குள்ள எதையும் சொல்லிடாதீங்க. நீங்க இதுக்குள்ள தானே போறீங்க, நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. தேங்க்ஸ் டாக்டர். அனிதா, என்ன ஆள காணோம்? அனிதா, அனிதா, ஏன் அனி எங்க இருக்க? அனிதா, அனிதா எங்க இருக்க? அனிதா, என்ன டாக்டர் உள்ளதான் இருக்குன்னு சொன்னாங்க. அனிதா விளையாடாத, எங்க இருக்க? அனி, ஏய் அனி, உள்ள ஒளிஞ்சிருந்த வெளியே வா. அனிதா, அனிமா. விக்ரம் சார். அனிதா, இருங்க இருங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? பயப்படாதீங்க. உங்க அனிதா எங்கேயும் போக மாட்டாங்க, உங்க கூட தான் இருப்பாங்க. ஏய் அட இருங்க, சும்மா நோயின்னு ஏய் ஓயின்கிட்டு. நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா அதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள ஒரு புயல் மாதிரி வந்து எல்லாமே காணாம போயிடும். அப்படிதான் நிறைய விஷயங்கள் இங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏன் நான் இதெல்லாம் பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். என்ன, எல்லாமே ஒரு காரணத்தோட தான். நம்ம லைஃப்ல நிறைய பேரை சந்திச்சிருப்போம். அதில் சிலர் நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. சிலர் என்ன காரணம்னே தெரியாமல் வந்துட்டு நல்ல லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. இன்னும் சிலர் மெமரிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம காரணம் ஆக மாட்டோம். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்கிறது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். எல்லாருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. தன்னோட லைஃப்பில் அவங்க இல்லாமல் ஒரு லைஃப்பை மூவ் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு காரணம் எதுவுமே தெரியாது, ஆனால் பிடிக்கும். ஆனால் விதியோட விளையாட்டு என்னன்னா, அந்த பிடிச்ச ஒருத்தரை எப்போதுமே நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண விடவே விடாது. என்ன, அதுதான் ரியாலிட்டி. அப்படி நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வராத ஒருத்தவங்களுக்காக தான் நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம், நிறைய இழந்திருப்போம். ஏன் இன்னும் சொல்லணும்னா டெத்து வரைக்கும் கூட போயிட்டு வந்திருப்போம். ஆனால் இதெல்லாமே நம்ம யோசித்த நம்ம அவங்க ஏன் நம்ம லைஃப்பை விட்டு போனாங்கன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா யோசிக்கிறதுக்கு அங்கே டைமே இருக்காது. ஆனால் அந்த ஒருத்தரை முழுசாக நம்பி
அவங்க மேலே ஃபுல் ஹோப்பையும் வச்சு நம்ம கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறவங்க இவங்க தானே. எல்லா கற்பனையும் கனவுகளையும் வளர்த்துட்டு கடைசியாக ஒரு நிமிஷம் அவங்க நம்ம லைஃப்பில் இல்லைன்னு தெரியும் போது அப்போ வரும் பாருங்க ஒரு வலி. அந்த வலியை யாருனாலும் ஈடுகட்ட முடியாது. அவ்வளோ பெயின்ஃபுல்லான மூமெண்ட் அது. பட் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து நிறையா கற்பனையும் கனவுகளையும் வளர்த்துருப்போம். ஆனால் லாஸ்ட்டாக அவங்க நமக்கு கொடுத்தது வெறும் மெமரிஸ் மட்டுமே. ஓகே, அதுவும் ஒரு விதமான ஒரு அன்பனே வச்சுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இல்லாமல் போனது என்னமோ விதியோட விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் இன்னொரு தடவை அவங்க நம்ம லைஃப்பில் கிடைச்சா அதோட ஃபீல் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தர் வரப்போகிறாங்க. இருங்க, நான் இன்னும் முடிக்கல. அவங்க ஏன் நம்ம வாழ்க்கை விட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த ரீசனுமே தெரியவே தெரியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம பாதி வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். ஆனால் ஒன்று, நமக்கு பிடிச்சவங்க நம்ம லைஃப்பில் இல்லாமல் போனால் அவங்களோடையே நம்ம லைஃப் முடியறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட வருவாங்க. செத்துப்போன அந்த வாழ்க்கையை திரும்ப உயிர் கொடுத்து வாழ வைக்கிறதுக்காக. அவங்களால மட்டும்தான் செத்துப்போன அவங்களோட வாழ்க்கையை பிரகாசம் ஆக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள இங்கே கொண்டு வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ தனக்கு பிடிச்சவங்க தான் கூட வாழ முடியாமல் இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை உண்மையாக்குற மாதிரி அவங்களே திரும்ப வந்தா. கவலைப்படாதீங்க சார், உங்க கூட வாழ முடியல. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு மகளா வந்து பிறப்பேன். காலம் கடந்து முன்ன நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிறேன். உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன். பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். அனிதா, உங்களுக்கு பிடிச்சவங்க திரும்ப இந்த பூமிக்கு வந்தா. அனிதா, சின்ன சின்ன மலர் குவியலை போல் எனக்குள் மலர்ந்தாய். என்ன என்ன மனம் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். அனிதா, நிஜமாவா? நான் தான் புரியுற மாதிரி சொன்னேன்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த உலகத்துக்கு வர போகிறாங்க. ஐ மீன் நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன் நீங்கள் அழுகிறீங்க? ஆனால் நீங்கள் அழுகிறதோட வெளிப்பாடு என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் அழுகிறேன்னு எனக்கு தான் தெரியும். தேங்க்ஸ் 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 அனிதா. எனக்கு எதுக்கு விக்ரம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எப்படிப்பட்ட ஒருத்தர் என் கருவில் இருக்காங்க, அவங்கள உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்க போகிறதில்ல நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் ஒன்று, யாரோட வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்படி ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. நான் அம்மா ஆயிட்டேன், நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு பேச்சு கூட வர மாட்டேங்குது. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கத்தி அழனும் போல இருக்கு. விக்ரம், என் மேல பாசம் காட்ட முடியலன்ட்டு வருத்தப்படாதீங்க சார். நான் உங்களை விட்டுவிட்டு வந்துட்டது என்னமோ எனக்கு வருத்தந்தே. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு மகனா பிறப்பேன். அப்ப என் மேல பாசத்தை அள்ளி அள்ளி காட்டுங்க. வேகமா வந்துடுவேன்.
அழுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. நார்மலாக அப்பா ஆயிட்டேன்னு சொன்னால் எல்லாருக்குமே அழுக வரதா செய்யும். ஆனால் உங்களோட கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வலியும் வேதனையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அதை ஸ்பெஷலான மூமெண்ட்டாக மாற்றணுன்னு டாக்டர்கிட்ட போய் சொல்ல சொன்னேன். இதுக்கு மேலே நீங்கள் அப்பா ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல விக்ரம். ஓகேவா? ஹக் பண்ணிக்கிட்டுமா? ம். நீ சொன்னல நம்ம வாழ்க்கையில சிலர் வருவாங்க, ஏன் வருவாங்க எதுக்கு வருவாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போனது வெறும் மெமரிஸா இருக்கும்னு. ஆனா இனி அது மெமரிஸா இருக்காது, எல்லாமே நிஜமாக போகுது. ஐ நோ. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? எனக்கு அதுவே போதும். அதை தண்ணி வேறு எதுவும் வேணாம். பூமி, என் வாழ்க்கையில ஒண்ணு தவற விட்டதை நினைச்சு எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அழுகிறதுக்கு எவ்வளவு பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் பூமி. மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா, கண்மூடி தவம் இருப்பேன், சம்மதமா சம்மதமா, ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன், சம்மதமா, பிரியாத வரம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா, பிரிந்தாலும் உன்னை சேரும் உயிர் வேண்டும், சம்மதமா, என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா, பிரியமானவனே. என்ன அப்படி ஒரு சிரிப்பு? மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வருது, ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே டக்குன்னு போகிறது கிடையாது. அது கூட தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தோஷம் எப்படி இருக்குல்ல? வாழ்க்கையோட சுவாரஸ்யமே பிரச்சனையோட மூவ் பண்றதுல தான் இருக்கு. அதுல இருக்க சின்ன சின்ன ஆனந்தம். இப்போ என் அக்காவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துடும். அப்புறம் என்ன, வீட்டில் எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. ஒரு காலத்தில் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னென்னமோ ஆயிடுச்சுல. திரும்ப கடந்த காலத்துக்கு போலாமா? ஐயோ வேண்டாப்பா, எவ்வளவு பிரச்சனை நம்மளால தாங்கிக்க முடியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அக்காவை பார்க்காம இருக்க? ஒரு காரணமாக தான் நான் தான் சொன்னேன்ல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? குழந்தை நார்மலாகி வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்கிறேன். இப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டே இருங்க. என்ன ஓவரா பண்ணாத, கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். என்ன என்னமோ தெரியல, மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சந்தோஷப்படணும்னு தோணுது. இனிமே நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி கொடுத்த வாசுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நம்ம அமைச்சு தரணும். கண்டிப்பாக வாசுவை நாளைக்கே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அவளுக்கு நாளைக்கே மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை பார்க்கலாம். மேட்ரிமோனியில் எதுக்கு மாப்பிள்ளை பார்க்குற? நான் மாப்பிள்ளை யாருன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு வாசு வர வச்சு நம்ம பேசலாம். வாசுவோட லைஃப்பும் ஃபுல்ஃபில் ஆகிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு கில்ட்டோட நான் இருக்கேன். எனக்கும் அதே தான். ம் டேய் பட்டு, அம்மா வந்திருக்கேன். பாத்தியா அம்மாவை உன்னையும் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு. அம்மா உன்னை இப்படி வந்து பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனா என்னடா பண்ண, உனக்கு உடம்பு குணமாகணும்ல, அதனால அம்மா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். தூங்குறீங்களா என் செல்லம்? சரணு வாடா. குழந்தைய பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் நாஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தேன். அழுவான்னு நினைச்சேன், ஆனா வந்து பார்த்தா தூங்குறான். உனக்கு என்னாச்சு? சந்தியா, என்ன அது என்ன அதுன்னு இழுக்கிற? என்னாச்சு? என்ன இல்ல, எப்படி சொல்றதுன்னு சொல்லு. என்ன? இல்ல, எம்டி கால் பண்ணாரு. நான் சொல்லியிருந்தேன்ல டென்டர், அதுக்காக இன்னைக்கு நைட்டே
சிங்கப்பூர் கிளம்புறோம்.